ஓகே, வெல்கம் பேக். ஸோ நான் வந்து ஒரு ஆன்லைன் எடிட்டரை சூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு இதை டீச் பண்ணுறதுக்கு மறுபடியும் நான் என்னோடய கம்ப்யூட்டரை சேவ் பண்ணி வச்சு அது டிஸ்ட்ராய் ஆகி இப்போ வந்து மறுபடியும் திருப்பி டைப் பண்ணி அதெல்லாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இதை வந்து ஆன்லைனில் சேவ் பண்ணி வைக்கிறது நல்லது. சப்போஸ் என்னோடய லோக்கலில் ஏதாவது நடந்தாலும் ஆன்லைனில் இது அப்படியே சேஃபாக இருக்கும். ஸோ நான் அதை கண்டினியூ பண்ணலாம் தொடர்ந்து. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த டெக்ஸ்ட் எடிட்டரும் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆன்லைன்லேயோ இல்லாட்டி ஆஃப்லைன்லேயோ உங்கள்கிட்ட இருக்க எந்த டெக்ஸ்ட் எடிட்டாலும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஹவ் டு மேக் அ வெப்சைட்ன்ற ஒரு ஃபோல்டர் மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணிவிட்டு அதை முதலாவது ஃபைலாக index.html வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி index.html அப்படின்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து HTML டேக் போகும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மார்க்அப் தான் எழுத போகிறோம், லைக் ஸ்கெலட்டன் HTML மார்க்அப். ஸோ ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது வந்து டாக் டைப்ன்ற ஒரு டேக் இருக்குது HTML-ல, டாக் டைப் அப்படின்ட்டு வரும். இது நீங்கள் ஸ்மால் எழுதலாம், ஆனால் கேபிட்டல் எழுதுறது தான் நல்லது. இது என்ன சொல்லுதுன்னா, இது ப்ரௌசருக்கு சொல்லும் இது என்ன மாதிரியான டாக்குமெண்ட். என்ன ப்ரௌசரில் நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வியூ பண்ணி பார்க்கலாம், PDF வியூ பண்ணி பார்க்கலாம், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி HTML வியூ பண்ணி சொல்கிறது இது ஒரு HTML டாக்குமெண்ட்டு. ஸோ அது வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரௌசருக்கு சொல்கிறது. ஆனால் அது இல்லாமலும் ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் HTML-லை, பட் அதுக்கு சும்மா சொல்கிறதுக்காக நம்ம ஒரு மெட்டா இது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து HTML அப்படின்ற ஒரு டேக் வரும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு டேக்கை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இப்படி ஆங்கர் ப்ராக்கெட் போட்டு அந்த டேக்கோட நேம், அப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு டேக்கை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இது வந்து HTML-ஓட ஸ்டார்ட், HTML-ஓட எண்ட். ஸோ இதுக்குள்ளே தான் வேறு ஏதாவது இருந்தாலும் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் பாடி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ த ஹோல் ஹியூமன் பாடி வந்து இதுன்னு வச்சுக்கோங்க. HTML-ம் இது ரெண்டைக்குள்ளேயும் தான் ஹியூமன் பாடி வரப்போகுது. ஸோ ஹியூமன் பாடியில் முதலாவது வந்து ஹெட்டு, தலை. ஸோ ஹெட் வரும் இங்கே. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஹியூமனோட பாடி, ஹெட்டுக்கு கீழே பாடி. ஸோ இது இங்கே பாடி வரும். ஸோ இது வந்து ஹெட்டு, இது வந்து பாடி. ஹெட்டுக்குள்ளே வந்து என்னென்னலாம் வரும்னா, இந்த இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்க HTML டாக்குமெண்ட்டோட டைட்டில் வரும். அதுக்கப்புறம் இது சம்மந்தமான மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க, மெட்டா டேக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான விஷயங்கள், லைக் இது என்ன மாதிரியான டாக்குமெண்ட், இதை பற்றின இந்த இப்போ எழுதிட்டுருக்க கரண்ட் ஃபைலை பற்றின எல்லா டிஸ்கிரிப்ஷன் இதுக்குள்ளே வரும். இந்த பாடிக்குள்ளே வரது தான் ஆக்சுவலி உங்களோட பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் டிஸ்பிளே ஆகிறது எல்லாமே இந்த பாடிக்குள்ளே வரும். இப்போதைக்கு சும்மா ஹலோ ஒன்று போட்டு விட்றேன். ஓகே, ஹலோ வேர்ல்ட். ஸோ ஹெட்டுக்கில் வந்து ஒரு இது வரும், டைட்டில்ன்ற ஒரு டேக் வரும். இதுதான் இந்த டேப்பில் வந்து ஷோ ஆகிறது டைட்டில். ஸோ ஹோமுண்டு டைப் பண்ணுறேன். அப்புறம் வந்து என்னோடய பேர். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே மோஸ்ட்லி வந்து டொமைன் வரும் கூடுதலாக எல்லாருமே டேக் போட்டு. பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் கூட ஒரு சின்ன டேஷ் போட்டு Cloud9 போட்டிருக்காங்க. அதாவது இந்த வெப்சைட்டோட நேம் வந்து Cloud9. அது மாதிரி நாம் இப்போ என்னோட வெப்சைட் என்னப்படியாக என்னோடய பேரை நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் வியூ பண்ணி பார்த்தோம்னா, ஸோ இதை வியூ பண்ணி பார்த்தோம்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்ட்டு வருது. ஸோ இங்கே டேப்பில் பார்த்தீங்கன்னா டேப்பிங்க ஷோ ஆகலை, என்னோடய இதில் இல்லை. நான் உங்களுக்கு இதை நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிவிட்டு அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் ஆகுது. அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரீவியூ ரன்னிங் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். அந்த URL தரும் எனக்கு. ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு நியூ இதில் வியூ பண்ணேன்டா. ஸோ பார்க்க முடியும் உங்களால் அந்த டைட்டில். ஹோம் வந்து ஜீவகுமார் அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் லைவ் ப்ரீவியூவே வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் டைப் பண்ண அதை ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணி இல்லாட்டி வேணாம், இப்படியே இருக்கட்டும். ஓகே, ஜீவகுமார். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து HTML பேசிக் HTML ஸ்கெலட்டன்னு சொல்லுவாங்க. இதான் பேசிக் HTML ஸ்ட்ரக்சர்.
ஸோ நீங்கள் எந்த வெப்சைட் எடுத்தாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த வெப்சைட்டில். ஸோ இப்போ நான் இதில் வந்து பேசிக் HTML என்னென்னு பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த பாடி டேக்குள்ளே வர டேக்ஸை பற்றி பேசலாம்.